வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி பருப்பு மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 250 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை இது போல் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 4 பூண்டு பல்லு சேர்த்துக்குங்க. 2 இஞ்சி துண்டு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை முதல்ல அரைச்சிக்கிங்க. இதை அரைச்ச பிறகு வடிகட்டி வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பை அரைச்சாச்சு. வடைக்கு இது போல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி உங்களுடைய கை அல்லது இது போல் ஒரு இலையில் வச்சு தட்டிக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் தட்டி வச்சுருக்க வடையை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வடையோடைய ஒரு பகுதி வெந்ததும் இது போல் திருப்பி விட்டு வேக விடுங்க. வடையோடைய 2 பகுதியும் நல்லா வெந்து இது போல் கோல்டன் கலர் வந்ததும் வடிகட்டிட்டு எடுத்துருங்க. பாக்கி இருக்க மாவையும் இது போல் வடையை தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. 250 கிராம் கடலைப்பருப்பில் இந்த சைஸில் 15 வடை செய்யலாம். சுவையான பருப்பு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பருப்பு மசால் வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.